தொழில் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. இங்க ஒருத்தர் சைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்தி வரக்கூடிய விசாரணையில் குறைபாடுகள் உள்ளதாகவும், சட்டப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற போதிலும் கூட இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கை என்பது காவல்துறையினரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தார். மேலும் அந்த கடிதத்தில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு குற்றவாளி மட்டும்தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கின் விசாரணையை தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வரலட்சுமி தரப்பில் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் இன்றைக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் முறையீடு செய்தார்கள். அதே போல மற்றொரு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தியும் இதே கோரிக்கையுடன் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு முறையீட்டை முன்வைத்திருக்கிறார். இருவருமே இந்த வழக்கை தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கை மற்றும் வழக்கறிஞர் வரலட்சுமி எழுதிய கடிதத்தை பரிசீலித்த நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தீவிரமான ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர் ஒரு பல்கலைக்கழகத்துடைய மாணவியாக இருக்கிற காரணத்தினால் இந்த சம்பவம் தொடர்பாக தாமாக முன் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் உள்துறை செயலாளர், டிஜிபி, சென்னை காவல் ஆணையர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பதிவாளர் மற்றும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்த நீதிபதிகள் இந்த மனுக்கு அரசு தரப்பில் உரிய விளக்கங்களை பெற்று இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அரசு தரப்புக்கும் காவல்துறை தரப்புக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு 2:15 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.